சார் உதயநிதியோட தனிப்பட்ட தாக்குதல்ன்றது வந்து உதயநிதிக்கு வந்து ரத்தத்திலே வந்தது சார். ம். இது கருணாநிதி காலம் தொட்டு, ஸ்டாலின் காலம் தொட்டு இப்போ உதயநிதிக்கு வந்திருக்குது. இது உதயநிதிக்கு வந்து இப்போ உதிச்சதில்ல. இது ரத்தத்திலே உதயநிதிக்கு வந்தது. எப்பல்லாம் திமுக தோல்வி பயம் வருதோ திமுகவுக்கு, அப்பல்லாம் தனிநபர் தாக்குதல் அதிகரிக்கும். அத கருணாநிதி செஞ்சாரு, ஸ்டாலின் செஞ்சாரு. இப்ப அத உதயநிதி செய்றாரு. உதயநிதிய நாங்க வந்து இன்னைக்கு எதிர் தாக்குதல் நடத்துறோம்னா, பல விஷயங்கள நாங்க எதிர்த்து தாக்குதல் நடத்தலாம். ஆனா, அந்த மாரி மலிவான அரசியல எங்க தலைவர் செய்யல. இதுவரைக்கும் செஞ்சதில்ல. ரொம்ப கண்ணியமா, நாகரிகமா தான் எங்க தலைவர் பேசுறாரு. எங்க தலைவர் கீழ இருக்கிற அமைச்சர்களும் அப்படிதான் பேசுவாங்க. உதயநிதி வந்து சார் இன்னைக்கு அவரு அடுத்த கேடர்ல வரணும், முதலமைச்சரா நம்ம வந்து நாங்க ஆட்சிக்கே வரமாட்டேன், எம்எல்ஏக்கு நிக்க மாட்டேன், சட்டமன்றத்துக்கு நிக்க மாட்டேன், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரம் அப்படின்னுவாரு. இன்னைக்கு வந்து காலத்தின் கட்டாயம், நான் வேற வழி இல்ல வரணும் அப்படின்னு. சார் 1000 பேர் இருக்கிறான் திமுகல. இன்றைக்கு இது திமுகவுக்காக உயிரை கொடுத்தும் பல லட்சம் பேர் இருக்கான் சார். ஆனா, இவங்க தான் மன்னர் பரம்பரை. இந்த நாடே வந்து இந்த மன்னர் பரம்பரைக்கு கட்டுப்பாட்டுல இருக்கிற மாரி, ஒவ்வொருத்தரா தொன்று தொட்டு கருணாநிதி, அடுத்தது ஸ்டாலின், அடுத்தது உதயநிதி, அடுத்தது இன்பநிதி, அடுத்தது எந்த நிதின்னு யாருக்கு தெரியும்?